இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா இங்க குடி தோட்டத்து வீட்டுல உங்களையா? ஹலோ, இப்ப பேசுங்க. என்னென்னமோ பேசுனீங்க. சிபி சார், விட்டா இந்த வீடியோ கூட ஏன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஐயா, இதை நம்புறது நம்பாததும் உங்க விருப்பங்க ஐயா. உங்க பேத்தியை நீங்க அவ ஆசைப்பட்டவனுக்கு நீங்க கட்டி வைங்க, கட்டி வைக்காம போங்க, அது உங்க முடிவுங்க ஐயா. ஆனா இவன் தப்பானவன். இவன் முழுக்க முழுக்க உங்க சொத்துக்காக மட்டும்தான் உங்க பேத்தியை கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்கா ஐயா. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு உங்க பேத்தியை கட்டி கொடுத்து அவ வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க ஐயா. ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. பயிர், விவசாயம், இதுல உங்களுக்கு இருக்கிற அறிவும் அனுபவமும் மனுஷங்க விஷயத்துல கொஞ்சம் கம்மிங்க ஐயா. ஐயா, உங்க தம்பி உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழி பறிச்சிட்டு இருந்திருக்காரு. அவரோட மச்சான உங்க பேத்திக்கு கட்டி வச்சு உங்களை ட்ராப் பண்ண பார்த்திருக்காரு. நீங்க எல்லாத்துக்கும் தலையாடிட்டு கொடுத்த வாக்க காப்பாத்துறேன்னு நீங்க ஏமாந்து நின்னுட்டு இருக்கீங்க ஐயா. ஐயா, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, எங்களுக்கும் தெரியாதுங்க ஐயா. எங்களால உங்களுக்கு ஏதாவது சங்கடம் வந்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, இவங்க 2 பேருமே விரும்புறாங்க. உங்க மேல இருக்கிற மரியாதைனால அத சொல்றதுக்கு பயந்து இப்ப இவங்க வாழ்க்கையவே தியாகம் பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க வளர்த்த புள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போகணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. நல்ல முடிவா எடுங்க ஐயா. ஜானு, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம கிளம்பலாம். ஒரு நிமிஷம். தாமரை, தாத்தா, நீ போய் மணமடையில உட்காருமா. ஏன்டா சொல்லல? ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா. உங்க வீட்லயே வளர்ந்த வேணாம், உங்களுக்கு துரோகம் பண்ண மனசு வரலங்க ஐயா. தப்பு ஏன் மேலதான்டா. ஊர்ல எங்கெல்லாமோ மாப்பிள்ளை பார்த்தேன். உன்னை இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆக்கணும்னு எனக்கு தோணாதது என்னோட தப்பு தான். ஐயா, சுத்துப்பத்துல எங்க தேடினாலும் உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான்டா. நீயும் போய் மணமடையில உட்காரு, போடா. சரிங்க ஐயா. அப்புறம் ஜனமா மொத்த குடும்பமும் இருந்து இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போங்க. சரிங்க ஐயா. கண்டிப்பா ஐயா. ஐயோ ஐயா, ஐயா வேணா ஐயா, ஐயா ஐயா வேணா ஐயா, ஐயா ஐயா அடிங்க ஐயா. நீங்க என்ன சொன்னாலும் நம்புற முட்டாளடானா என் கூடவே இருந்துகிட்டு எனக்கே குழி பறிக்கிறீங்களா? எப்படி நீ வந்து என் பேத்திக்கு வாழ்க்கை கொடுக்க பாத்தியா? என் பேத்தி சொக்க தங்கண்டா. நீ அவ வாழ்க்கையை அழிக்க பார்த்த பாவிடா. எனக்கு நியாயம் சொல்லிட்டு இருக்க? அண்ணா, ஐயோ அண்ணா, பலிக்குதுண்ணா அண்ணா. தம்பி தம்பின்னு தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுனே. உனக்கு நான் என்னடா குறை வச்சேன்? சொத்து கொடுக்கலையா? பணம் கொடுக்கலையா? மரியாதை கொடுக்கலையா? எனக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு தான்னு ஊரெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன்டா. நான் உன் மேல பாசத்தை வச்சா நீ என் மேல அந்த பாசத்தை வைக்காம கேவலம் பணத்து மேலேயும் சொத்து மேலேயும் வச்சிட்டியாடா. தாமரை யாரு? யாரா அவ? உனக்கும் பேத்தி இல்ல? உன் பேத்தி வாழ்க்கைய நீயே இப்படி அழிப்பியாடா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். உன்னை என் ரத்தம்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கடா. என் கண்ணு முன்னாடியே நிக்காத.
இவனையும் இவன் சம்பந்தப்பட்ட ஆட்களையும் நான் மொத்தமா தலைமுழுகிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க யாருங்க எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு? நீங்க சொன்னா நாங்க கேட்டுருவோமா? எதிர்த்து பேசுன இந்த வீட்லயே உன்னை வெட்டி சாட்சி விடுவேன். டேய் அதான் ஐயா சொல்லிட்டார்ல, வெளிய போடா. விடியா போடா வெளிய. நீங்க ஐயா வெளிய போங்க அவனை. போடா வெளிய. வெளிய கூட்டிட்டு போடா. போடா. போடா போடா. ஐயாவை எதிர்த்து பேசுற போடா. என்ன மன்னிச்சிருங்க. ஐயா ஐயா என்ன நீங்க? இல்லம்மா, உங்க சிபி தம்பி தப்பா ஒரு வார்த்தை விட்டுட்டாருன்னு அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இன்னைக்கு என் குடும்ப மானத்தையும் என் பேத்தியோட வாழ்க்கையையும் அவர்தான் காப்பாத்திருக்காரு. இதை நான் காலத்துக்கு மறக்க மாட்டேம்மா. அப்போ பழைய மாதிரி எங்க கூட பிசினஸ் பண்ணுவீங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? என் தலைமுறை இல்ல, அடுத்த தலைமுறையிலயும் எங்க பொருளை உங்க கம்பெனிக்கு மட்டும்தான் கொடுப்போம். என்ன சிவா? சரிங்க ஐயா. ம். தாமரை, தாத்தா, இனி இந்த குடும்பத்தோட வாரிசு நீயும் சிவாவும் தான். நான் எப்படி ஜனாமா கூட இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணணும். சரிங்க தாத்தா. ம். பயிறு தண்ணில பாழாயிடக்கூடாதுன்னு உங்க பேரன் வரப்பு வட்டினப்பவே அவர் என் நம்பிக்கையை காப்பாத்திட்டாருமா. இப்ப சொல்றேன் ஜனாமா, உங்க வாரிசா ரொம்ப சரியான 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இவருக்கு இருக்கிற திறமையும் தமிழுக்கு இருக்கிற பண்பும் சேர்ந்து உங்க தொழிலை மேலும் மேலும் பெருசாக்க போது பாருங்க. சிபி, என்ன பெருமைப்படுத்திட்ட. நான் கூட கஷ்டப்படும் போது உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடலாமான்னு தான் யோசிச்சேன். ஆனா நின்னு நிதானமா ஐயா மனச ஜெயிச்சிட்டேன். அதுவும் எந்த குறுக்கு வழியும் இல்லாம ஜெயிச்ச பாத்தியா? அங்கதான் நீ என் பேரை நான் நிக்கிறேன். தமிழ், சாதிச்சிட்டேன். தாமரை, சிவா, ஐயா. 2 பேரும் ஜனாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. சரிங்க ஐயா. பாத்தாமரை வாங்க. அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தமிழ், சரிங்கம்மா.